வணக்கம். தீரஜ் சர்னா இயக்கத்தில் விக்ராந்த் மேசி மற்றும் ராசி கண்ணா உள்ளிட்டவர்களாம் நடித்த தி சபர்மதி ரிப்போர்ட் அப்படிங்கிற அந்த திரைப்படம் நவம்பர் 15 ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். இந்த படம் நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி பார்லிமெண்ட்டில் அவருக்கு போட்டு காண்பிக்கப்பட்டிருக்கு. அவர் உள்ளிட்ட இராணுவத்துறை அமைச்சர், மூத்த அமைச்சர்கள் எல்லாருமே இந்த படத்தை பார்த்துருக்குறாங்க. இந்த படம் சொல்லக்கூடிய செய்தி அப்படிங்கிறது என்னென்னா, 2002 குஜராத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அப்போது மாநில முதல்வராக இருந்த பொழுது அந்த 59 யாத்திரைகள் எரித்து கொள்ளப்பட்ட அந்த சபர்மதி எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயினில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த விஷயத்தை, அதாவது பாஜகவுக்கு சார்பு தன்மையில் ஒரு படத்தை உருவாக்கியிருக்காங்க. குறிப்பாக மோடிக்கு சார்பு தன்மையில் ஒரு படத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த படம் லோக்சபா எலெக்ஷன் நடந்துட்டு இருந்தபோது 3வது கட்டமாக அதாவது பேஸ் 3 மொத்தம் 7 கட்டமாக எலெக்ஷன் நடந்துச்சு. 3வது கட்டமாக குஜராத்தோட எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த குஜராத் எலெக்ஷனை மையமாக வச்சு இந்த படம் ரிலீஸ் செய்யப்படுவதாக சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அப்பொழுது அந்த படத்தை ரிலீஸ் செய்ய முடியாமல் போயிடுச்சு. ஆனால் அந்த படம் இப்போ நவம்பர் 15 ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். இந்த படத்தை மோடி பார்த்துருக்காரு. இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணியிருக்கிறார். இந்த படத்தை எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தை தாண்டி பாஜகவும் மோடியும் கடந்த 10 ஆண்டுகளாக சினிமாவுக்குள்ள தங்களுக்கு ஆதரவாக எப்படி ஒரு பிரச்சார ஊடகமாக பயன்படுத்துகிறாங்க, அதை எப்படி அரசியலாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி விரிவாக பேச இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். இந்த சபர்மதி எக்ஸ்பிரஸ், சபர்மதி ரிப்போர்ட்ன்றது கோத்ரா ரயில் எரிப்பு சம்பந்தமான ஒரு இது. அது பிப்ரவரி 27, 2002 அந்த துர்சம்பவம் நடந்தது. அயோத்தியாவுக்கு போயிட்டு வந்த பக்தர்கள், ராம் பக்தர்கள் 59 பேர் ட்ராக் ரயில் கம்பார்ட்மெண்ட்டில் எரித்து கொல்லப்பட்டார்கள். அதை தொடர்ந்து நடந்த குஜராத் இன கலவரங்களில் நரேந்திர மோடி முதலமைச்சராக இருக்கும்போது 3000 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள். சர்வதேச சமூகம் இந்தியாவின் முகத்தில் காரி உமிழ்ந்தது. அன்றைக்கு மத்தியில் ஆட்சியில் இருந்தது அடல் பிஹாரி வாஜ்பாய் கூட்டணி அரசு. திமுக, பாமக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் அந்த அரசியல் அங்கம் வகித்தன. அந்த சம்பவம் பற்றிய படங்கள் ஏற்கனவே சில படங்கள் வந்திருக்குது. இப்போ ஒரு படம் வருது. இதில் குஜராத்தில் மே 7ஆம் தேதி தேர்தல், மே 3ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தில் அந்த ரிப்போர்ட்டர்ஸ், ஒரு ரிப்போர்ட்டர் பார்வையிலேருந்து அந்த படம் பேசப்படுது. 2-3 ரிப்போர்ட்டர்ஸ், ஒரு சீஃப் ரிப்போர்ட்டர், அவருக்கு உதவியாக ஒருத்தர், 2 பேர் இருக்காங்க. இதை யார் செஞ்சாங்க என்னன்னெல்லாம் அவங்க படத்தை கொண்டு போகிறாங்க. அது ஒருதலை பட்சமாக இருக்குது. அந்த கோத்ராவை பற்றி பேசுகிறாங்களே ஒழிய, சபர்மதி ரிப்போர்ட் கோத்ரா எரிப்பை பற்றி சொல்லுதே ஒழிய அதற்கு தொடர்ச்சியாக நடந்த இனப்படுகொலைகளை பற்றி அது பேசலை அப்படின்றது ஒரு பரவலான குற்றச்சாட்டு. இப்போ நம்ம இந்த சபர்மதி ரிப்போர்ட்ன்றதை மட்டும் வச்சு இதை பார்க்கக்கூடாது. இது ஜஸ்ட் ஒரு பெக்கு தான். இது திரைப்படங்களை பாரதிய ஜனதா கட்சி கடந்த 10 ஆண்டுகளில் தன்னுடைய வகுப்புவாத அரசியலுக்கு, குறிப்பாக சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக இந்திய மக்களை, இந்துக்களை உசுப்பி விடுவதற்காகவும் வெறியேற்றுவதற்காகவும் எப்படி பயன்படுத்துகிறது என்பது தான் நாம் இதில் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். இந்த படம் முதல் படம் கிடையாது. இந்த சபர்மதி ரிப்போர்ட், காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படம் வந்தது, ஆர்டிகல் 370 ஒரு படம் வந்தது. அதன் பிறகு இந்த படம் ஒன்று, அது பேர் என்ன, கேரளா ஃபைல்ஸ்னு ஒரு படம் வந்தது. அப்புறம் இந்த வீர் சாவர்கர் ஒரு படம். அப்புறம் பாகுபலி எடுத்தார். அவர் மகாபாரதம் ஒரு படம் எடுத்து இந்த மாதிரி ஆதிபுருஷன் ஒரு படம், இந்த மாதிரி ஒரு 6-7 படங்கள் தொடர்ச்சியாக படங்களை மக்கள் மன்றத்தில் வைப்பதன் மூலமாக இந்துத்வாவை மக்கள் உடலில் ஊசி மூலம் ஏற்றுவது போல திரைப்படங்கள் மூலம், கலை வடிவத்தின் மூலம் இந்த வகுப்புவாத வெறியை, முஸ்லிம்களுக்கு எதிரான உணர்வை மெல்ல மெல்ல இந்துக்களின் உடலில், உள்ளத்தில் ஏற்ற வேண்டும் என்பதுதான் பிஜேபியின் நோக்கம். அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த சபர்மதி ரிப்போர்ட். இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்தை கோவாவில் அந்த படம் திரையிடப்பட்ட பொழுது, 1 ஆண்டுகளுக்கு முன்னால், மோர் தென் an year ago, உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும், பிரான்சில் வசிக்கக்கூடிய இஸ்ரேலி ஜூயிஷ் பிரெஞ்சு டைரக்டர், பிரான்ஸில் குடிமகன், ஆனால் அவர் இஸ்ரேலில் பிறந்த யூதர். அவர் அந்த படத்தை பார்த்துட்டு அந்த நிகழ்ச்சியில் காரி உமிழ்ந்தார், லிட்ரலி காரி துப்புனா. அந்த உலகம் புகழ்ந்த டைரக்டர், அவன் பேர் மறந்து போச்சு, நல்ல டைரக்டர், சின்ன பையன், இதில் அரௌண்ட் 32 இயர்ஸ் தான் இருக்கும். இந்த படம் எப்படி ஒரு பெரிய பிரச்சனையை, எப்படி கலை வடிவத்தை எவ்வளோ கொச்சப்படுத்துகிறாங்க. ப்ராப்பகண்டா மூவி இது, நீ டாக்குமெண்ட்ரியாக எடுக்கலாம், சினிமான்னு சொல்லிட்டு இதை எடுக்கிறது எவ்வளோ அவலம்னு காரி துப்புனான். அது சங்கிகளுக்கு பெரிய அவமானத்தை ஏற்படுத்திச்சு. அந்த விழாவில் கலந்துக்கிட்ட நம்முடைய
இந்தியாவுடைய கலாச்சாரத்துறை அமைச்சர் ஐஎன்பி மினிஸ்டர் கூட வந்து நெளிந்தார். உடனே அது இங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் தூதர் அவருக்கு கண்டனம் தெரிவித்தார். ஏன்னா மோடியோட கைக்கூலியாக தான் இங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் தூதர் இருக்கார். அவருக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படி இப்படிலாம் சீனை போட்டானுங்க. அப்புறம் அவரை பத்திரமா விமானத்தில் ஏற்றி அனுப்புனாங்க. ஏன்னா எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, உண்மையான கலை படைப்பாளிகள், உண்மையான சினிமாக்காரர்கள் அவர்கள் இந்த மாதிரி கலை வடிவங்களை, திரைப்படங்களை பாஜக தன்னுடைய வகுப்புவாத அரசியலுக்கு பயன்படுத்துவதை காரி உமிழ்ந்தே வந்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு மே மாதம் கர்நாடகா தேர்தல்களின் பொழுது நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது கேரளா ஃபைல்ஸை பற்றி பேசினார். அது அப்பட்டமான ஒரு பொய்யுரை அந்த படம். அந்த படத்தை அவனே என்ன பண்ணுறான், அந்த படத்தை எடுத்தவொடனே டிஸ்க்ளைமர் போடுறான், இதில் வரக்கூடிய சம்பவங்களும் கதாபாத்திரங்களும் கற்பனையன். ஆனால் மோடி என்ன பேசுகிறா தெரியுமா, கர்நாடகா எலெக்ஷனில் அந்த படம் உண்மையை சித்தரிக்குது எல்லாரும் பாருங்கன்றார். கோர்ட்டில் அந்த விஷயம் வரும்போது கூட அந்த டைரக்டர் வந்து இல்லை அப்படி இல்லை ஃபேக்ட் செக் பண்ண சொல்லி கேட்கும்போது அவள் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். ஒரு நாட்டோட பிரதம மந்திரி அது உண்மை கதை போய் எல்லாரும் பாருங்கன்னார். எவ்வளோ கேவலமானவர்கள் இவர்கள். அதாவது கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இவர்கள் தேச துரோகிகள். சொந்த மக்களையே ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தரை உசுப்பி விட்டு அதில் ரத்தம் குடிக்கக்கூடியவர்கள். எங்கேயாவது இது நடக்குமா? ஒரு நாட்டோட பிரதம மந்திரி தன்னோட நாட்டில் இருக்கக்கூடிய 20% மக்களுக்கு எதிராக வெளிப்படையாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லது ஒரு நாடு இந்த உலகத்தில் எங்கேயாவது இருந்திருக்கா? தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக எந்த கேவலமான படுபாதகமான பஞ்சமா பாதகத்தை செய்ய தயங்காத அயோக்கியர்கள் இவர்கள். ரத்தம் கொதிக்குது. சொந்த நாட்டு மக்களை ஒருத்தருக்கு எதிராக மோத விட்டு ரத்தம் குடிக்கிறவனுங்க. அவன் படம் எடுத்தவன் சொல்கிறான் இது கற்பனைன்றான். சென்சார் போர்டு சர்டிஃபை பண்ணுது இது கற்பனைன்னு. கோர்ட்டில் வந்து அந்த டைரக்டர் சொல்கிறான் இது கற்பனைன்னு. ஆனால் நாட்டோட பிரதம மந்திரி என்ன சொல்கிறாரு, இது உண்மை சம்பவம், எல்லாரும் படம் பார்த்தீங்களான்னாரு. ஸோ திரைப்படங்களை பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய குறுகிய தேச துரோக வகுப்புவாத முஸ்லீம் விரோத அரசியலுக்காக எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறது என்பது குறித்து நீண்டதொரு ஆவணப்படத்தையே நாம் எடுக்கலாம். பிபிசி இடையில பண்ணியிருந்தாங்க இல்லையா? பிபிசிக்கு ரைடெல்லாம் விட்டாங்க. ரைடு விட்டாங்க. அவங்க வந்து குஜராத் பற்றி பண்ணாமல் குஜராத் இன கலவரங்களில் மோடியோட 2 பார்ட் பண்ணாங்க. ஒன்று அதுவும் பண்ணாங்க, அப்புறம் மோடியோட ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் 2 ஃபைலும் பண்ணாங்க. அந்த 2 ஃபைல்லையுமே வந்து அதுக்கப்புறம் தான் பிபிசிக்கு ரைடு விட்டாங்க. அவன் வெளிப்படையாகவே பிபிசி சார்ஜ் பண்ணான். இவர்கள் வந்து முஸ்லீம்களுக்கு விரோதமானவர்கள், குஜராத் இன படுகொலைகள் மோடியால் முன்னின்று நடத்தப்பட்டதுன்னு வெளிப்படையாக சார்ஜ் பண்ணான். ஒன்றுமே நடக்கல. நான் சொல்கிறது திரைப்படங்களை கடந்த 10 ஆண்டுகளில் 14 மோடி வந்தார். இந்த 10 ஆண்டுகளில் திரைப்படங்களை நரேந்திர மோடி, பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ், இந்துத்துவ அமைப்புகள், சங்க பரிவார அமைப்புகள், இந்து வெறியர்கள், பெரும்பான்மை மத வெறியர்கள், சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக இந்தியர்களின் மனங்களை, இந்துக்களின் மனங்களை மாற்றுவதற்காக எப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான வேலையை செய்கிறார்கள் என்பது குறித்தே நாம் ஓர் ஆவணப்படத்தை எடுக்கலாம். இந்த மாதிரி படம் எடுக்கிறவனுக்கு ஸ்டேட் பேட்டர்னேஜ்னுவாங்க. அரசு நிதி உதவி கிடைக்குது, அரசு உதவி கிடைக்குது. ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் அவங்க படங்களை போடுறாங்க, திரைகளில் வெளியிடுறாங்க, படம் ஓடுதோ இல்லையோ. அதாவது தொடர்ச்சியாக அந்த விஷத்தை இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இடையில ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. அன்னபூரின்னு ஒரு படம், நயன்தாரா நடிச்ச படம். ஆமாம். அந்த படம் வந்து ஒரு ஐயர் பெண் வந்து மாமிசம் சமைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தை வந்து ஓடிடிலேருந்து நீக்க சொல்லி சில ப்ரெஷர்லாம் வந்துச்சு. இதில் ஓடிடியில் வந்து அட்டூழியங்களை பற்றி நம்ம பேசுகிறோம்னா தனியாகவே அதை பேசலாம். அதாவது வந்து இன்றைக்கி ஓடிடியில் போய் பார்த்தீங்கன்னா அதை பற்றி வயரில் ஒரு ஆர்டிக்கல் வந்தது. இன்றைக்கி வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் என்பது வந்து படைப்பாளிகளுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா நீங்கள் போய் தியேட்டரில் நிற்க வேண்டியதில்லை, சென்சார் போர்டில் போய் அலைய வேண்டியதில்லை. ஆனால் இன்றைக்கி நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது. முக்கியமான ஓடிடி பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அதிபர்கள்கிட்ட போய் கதையை சொல்கிறீங்கன்னா அவன் இந்துத்துவாவை பற்றியோ, பிஜேபியை பற்றியோ, மோடியை பற்றியோ, ஏன் மத ஒற்றுமையை பற்றியோ, மத சார்பின்மையை பற்றியோ படம் எடுத்தனா வேணான்றான். ஏன்னா அவன் பயப்படுறான், சங்கிகளோட கோபத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கான். அன்னபூர்ணின்ற படம் அருமையான படம். அந்த ஒரு பிராமின் லேடி வந்து அவங்க அந்த இது பண்ணுறாங்க, நான்வெஜ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க செஃப்பாக மாறுறாங்க. எங்கே பார்த்தீங்கன்னாலும் அந்த செஃப்பும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதில் எல்லா ஜாதியை சார்ந்தவனும் தான் இருக்க போகிறான். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சாதியை காமிச்சு தான் பண்ண முடியும். நீங்கள்
அதற்கு வந்து எவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்தது நமக்கு தெரியும். அது என்ன ஆக்சுவலாக என்ன கதை அது, அவங்க வந்து அவங்க வந்து ஒரு பிராமின் சமூகத்தை சார்ந்தவங்களா இருக்காங்க. சார்ந்தவங்க. செஃப் அப்படிங்கிறது அவங்களோட எய்மா இருக்கு. சமையல் கலை நிபுணர் ஆகணுங்கிற எய்மா இருக்கு. ஆனதுக்கு பிறகு வந்து ஒரு கட்டத்தில் வந்து செஃப்னா பல எல்லாத்தையும் சமைக்கணும். அதுல இறைச்சியும் சமைக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் ஒன்று இருக்கு. அதை பண்றாங்க. அதை பண்ணும்போது எப்படி வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அதை சமைக்கலாம் அப்படின்றதான் அதுக்கான ஒரு எதிர்ப்பா முன்வைக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஆமா. அப்ப அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான், அந்த படத்தையே எடுத்து ஓடிடில இந்த படத்தையே எடுத்தான். எவ்வளவு தூரம் வந்து குறுகிய மனம் நீக்கினது மட்டும் இல்லாம அந்த படத்தில் நடிச்ச நயன்தாரா வந்து ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னாங்க. இப்போ இது பண்ணிட்டு அந்த விஷயத்துக்காக வந்து ஜெய் ஸ்ரீராம்லாம் வந்து அதை மன்னிச்சுங்க அப்படிமா சொல்லி ஜெய் ஸ்ரீராம்லாம் சொல்லி தன்னோட கருத்தை சொல்லியிருந்தாங்க. ஆமாம், அவங்களோட கரியர் பாதிக்கப்படுது. அவங்க அந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளானாங்க. அதனால அவங்க சொன்னாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், 3-4 ஆண்டுகளுக்கு முன்பு கொரோனாவுக்கு முன்னால் டாட்டாஸ் அந்த அந்த இது தனிஷ்குன்னு இதுன்னு நினைக்கிறேன், இந்த பேபி ஷவர் அந்த ஒரு பெண் வந்து வளகாப்புக்கா ஏதோ அந்த இது போகும்பொழுது வந்து இஸ்லாமிய பெண்ணாக சித்தரிப்பாங்க. அந்த நகை போட்டு விடுறதுன்னு நினைக்கிறேன். அது எப்படி நீ இஸ்லாமிய பொண்ணாக போடலாம், வளகாப்பு நடத்தணும்னா ஹிந்து பெண்ணாக தான் போடணும்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணி டாட்டாஸ் வந்து அதுக்கு பிறகு ஆனால் அவங்க அதில் உறுதியாக நின்னாங்கன்னு நினைக்கிறது கொரோனா காலத்துக்கு முன்னால். அதாவது இந்துத்துவா வந்து கீழே பயங்கரமாக ஊடுருவி இருக்குன்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், மோடி இஸ் த சிம்டம் நாட் த டிசீஸ். கீழே நீக்கமர நிறைஞ்சிருக்கு. இப்போ இந்த படங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓடிடி பிளாட்ஃபார்மை ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. ஹிந்துத்துவாக்கு எதிராக எந்த படங்களை நீங்கள் வந்து போட்டிங்கன்னாலும் அந்த கதை சொன்னீங்கனாலே அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் கருவறுக்கப்படுவீர்கள் அல்லது ஓரம் கட்டப்படுவீர்கள். அவன் எல்லாம் வியாபாரத்துக்கு. அதாவது ஒரு பக்கம் தொழில்நுட்பம் வளர்ந்துச்சு, நீங்கள் பெருமையாக பீத்திக்கிறீங்க. இன்னொரு பக்கம் அந்த கட்டுப்பாடு வந்து சென்சாரில் இருந்ததை விட மோசமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் அதை மாரி போட்டுறான்னு வச்சுக்கோங்க. அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் இருக்கவன் இவங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்டோம்னாலும் இவங்க என்ன பண்ணுவானுங்க, அதில் நடித்த மற்ற நடிகர்களை, சக கலைஞர்களை, தொழில்நுட்ப கலைஞர்களை டார்கெட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, எதுக்கடா ஒம்புன்னு ஒதுங்கிடுவாங்க. இப்போ நயன்தாரா அவங்க ஒரு ஆக்ட்ரஸ், அந்த அம்மா அவங்க ஒரு நடிகை, ஒரு கதாபாத்திரத்தை அவங்க எடுத்து நடிக்கிறாங்க. ரொம்ப அழகான கதை அது. ஒரு ஒரு செஃப்பாக மாறும்போது ஒரு பிராமின் லேடி வந்து நான்வெஜ்ஜு, எந்த செஃப்புமே நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் அவங்களால இது பண்ண முடியாது. அப்படி சாப்பிட்றவங்க எல்லாருமே வந்து அந்த செஃப் எல்லாருமே அந்த பழக்கம் உள்ளவங்க கிடையாது. இன்ஃபேக்ட் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் பேர் சொன்னாங்க, ஐ திங்க் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், இது வந்து இந்த பட்டுன்னு யாரோ ஒரு பெரிய செஃப், வெங்கடேஷ் பட். அவர் வந்து பிறப்பால் அவர் ஒரு பார்ப்பனர். அவர் அந்த ஹேபிட் கிடையாது, ஆனால் டேஸ்ட் பண்ணுவார் அவர். ஸோ இது சகஜம், ப்ரொஃபஷன் அது. இன்னொன்று அப்படி அவங்க சாப்பிட்றான்னு சொன்னாலே அது நீ எப்படி இது எங்கே, இதுதான் மூளையில் வந்து உட்காந்துருக்கு ஹிந்துத்துவா. தட்ஸ் வை வி சே மோடி இஸ் த சிம்டம் நாட் த டிசீஸ்னு திரும்ப சொல்கிறது. விசி இந்த அன்னபூர்ணிக்கு நடந்ததெல்லாம் வந்து, அதாவது எவ்வளோ தூரம் நம்ம வந்து இந்த மத வெறி சமூகத்தில் புறையோடி போயிருக்குன்றதுக்கு அன்னபூர்ணிக்கு நடந்தது. ஒரு பாப்புலர் ஆக்ட்ரஸ் கடைசியில் எங்கே போய் முடிஞ்சது, அந்த அம்மா அவங்க நயன்தாரா அவங்க வந்து அவர் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்கக்கூடிய சங்கிகளின் மனம் குளிரக்கூடிய காரியத்தை செய்தார். இல்லைன்னா அவங்க திரைத்துறையிலேருந்து முற்றிலுமாக அவர் ஓரம் கட்டப்படுவார். இதுதான் அங்கே ஃபேசிசம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக இன்றைக்கி இருக்குன்னு இதை அனுமதிக்கிற, சரி, முஸ்லீமை நீ ஒடுக்கி ஓரமாக உட்கார வச்சுடுற, அங்கே அதோடு நிற்காது. அடுத்து என்ன பண்ணுவான், பேக்வேர்டு கம்யூனிட்டிஸ்க்கு வருவான், அவங்கள ஒடுக்கிட்டானா அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவான், தலித்ஸ் கிட்ட வருவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சாவான். இப்போ இந்த நடுப்புற வந்து இந்த ஜொமாட்டோவில் நான்வெஜ்ஜுக்கும் வெஜ்ஜுக்கும் தனியாக டெலிவரி பாய்ஸ் போட போகிறான், ஒன்லி வெஜ்ஜுன்னு டெலிவரி பாய்ஸ் போட போகிறான். நாங்கள் அதுதான் அப்சல்யூட் ஃபேசிசத்தோட இன்னொரு கூறு, தெளிவான கூறு. என்ன ஆகும், நீ அவனை தனியாக அடையாளப்படுத்துகிற. உதாரணத்துக்கு அவனுக்கு க்ரீன் ஷர்ட், இவங்கெல்லாம் ரெட் ஷர்ட் போட்டிருக்காங்க, க்ரீன் பிரிகேடுன்ற மாதிரி க்ரீன் ஜொமாட்டோ க்ரீன் ஃபுட் டெலிவரி பாய்ஸ்க்கு வந்து க்ரீன் கவர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, டார்கெட்டட், தே வில் பி ஈஸி டார்கெட். அவனை யார் போய் அடிப்பா தெரியுமா, இந்த மாட்டு இறைச்சி சாப்பிட்ற, இறைச்சி அதிகமாக சாப்பிட்ற இந்த லும்பன் எலிமெண்ட்ஸ் இருக்குது, அந்த பொறிக்கிங்க இருக்குல்ல, இந்த பொறிக்கிங்க தான் போய் அடிப்பான் அவங்கள. புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? அந்த வெறி அப்படி தான் வரும் உங்களுக்கு. வந்து இவன் சாப்பிடுவான், மாட்டு இறைச்சி சாப்பிடுவான், எல்லாத்தையும் சாப்பிடுவான், ஆனால் அந்த நான்வெஜ் ஃபுட்டு டெலிவரி பண்ணுறான்ல, அந்த நான்வெஜ் ஃபுட்டு ரெட் கலர் சட்டை போட்டுட்டு இருக்கவனை இவன் தான் போய் அடிப்பான். அப்படி தானே வந்து குஜராத்தில் அந்த மாட்டு தோலை உரிச்சாங்கன்ட்டு அடித்து கொண்டானுங்கல்ல, கட்டி வச்சு அடித்தான்ல, அதை செய்கிறவங்க பூரா பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான லும்பன் எலிமெண்ட்ஸ்.
தலித்துகள், சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள், அவன் அந்த மாட்டுக்கறி சாப்பிடுவான். ஆனால் மாட்டுக்கறி அவன் எடுத்துகிட்டு போகிறான்னு யாராவது அடையாளம் காமிச்சாங்கன்னா அவங்கள போய் அடிப்பான். ஏன்னா லும்பன்ஸோட வேலை அது. இப்போ ஜொமாட்டோவில் வந்து நல்ல வேலையை அவன் அதை கைவிட்டுட்டான் எதிர்ப்பு வந்தோன்னே. ஏன்னா இதே மேம்போக்காக பார்க்கும்போது என்னங்க இதில் என்னங்க தப்பு இருக்குது, சில பேர் கேட்டாங்க என்ன தப்பு இருக்குது, ஜொமாட்டோவில் வந்து டெடிக்கேட்டடாக வெஜிடேரியனுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்கிறதுல என்ன தப்பு, இந்த ஆபத்தை அவங்களுக்கு அப்புறம் சொன்னோன்னே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமாங்க இது இன்றைக்கி நாடு இருக்க நிலைமையில பாவங்க அந்த பசங்க, அவங்கள வந்து டார்கெட் பண்ணி அடிப்பாங்க அப்படின்னு. இப்படி தான் ஃபேசிசம் வளரும். அதான் சொல்கிறது, மோடி இஸ் த சிம்டம் நாட் த டிசீஸ். ரத்தத்தில் ஊறி இருக்குது, அதை தொடர்ச்சியாக இன்ஜெக்ட் பண்ணுறான். அதுக்கு திரைப்படங்களை பயன்படுத்த, சினிமாவை வந்து பிரமாதமாக பயன்படுத்த முடியுங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, சினிமாவோட பவர்ன்றது ரொம்ப பயங்கரமான பவர். நல்ல வேலையாக நம்ம ஊரில் இப்போ இதெல்லாம் எடுபடலை, மக்கள் மத்தியில் அந்த எதிர்ப்பு இருக்குது. ஆனால் அது எப்பயுமே நீங்கள் எடுபடாமல் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சினிமான்றது வந்து ஒரு சரகேட் அட்வர்டைஸிங்வாங்க, அதாவது மறைமுகமான விளம்பரம் எந்த விஷயத்துக்குமே. அதே மாதிரி வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து நல்ல கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கு திரைப்படங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருந்திருக்கு. சார்லி சாப்ளினோட படங்கள் வந்து ஹிட்லரோட அட்டூழியத்தை, த கிரேட் டிக்டேட்டர் மாதிரியான படங்கள் வந்து ஹிட்லரோட அட்டூழியத்தை வெளிப்படையாக பிரித்து மேஞ்ச மாதிரி வந்து 100 புஸ்தகம் கூட செஞ்சுருக்காங்க. இந்த சரகேட் அட்வர்டைஸிங்கிறது எவ்வளோ இந்தியாவில் திரைப்படங்களோட ரோல் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தில் சொல்லுவாங்க. அதாவது வந்து சிகரெட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சிகரெட்ஸ் வந்து இந்தியாவில் எப்படி பாப்புலரைஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் 40கள் 50கள் 60களில் அப்போ இவ்வளோ அட்வர்டைஸிங் டெக்னிக்ஸ் கிடையாது. இவ்வளோ மாதிரி பேப்பர்ஸு டிவி இவ்வளோ கிடையாது. பேப்பர் தான், அது கூட இவ்வளோ பெரிய அளவில் வந்து மக்கள் எல்லா பேப்பரையும் படிக்க மாட்டாங்க, படிக்கிறவங்க இன்றைக்கி ரொம்ப கம்மி. ஆனால் சிகரெட்ஸ் எப்படி பாப்புலர் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 40கள் 50கள் குறிப்பாக 60களையும் சேர்த்துக்கலாம். நம்ம எல்லா மொழிகள்லையும் வந்த திரைப்படங்களில் இருக்க முக்கியமான ஹீரோஸ் பெரும்பாலானவங்க, ஓவர் 90% ஆர் 80% வச்சுக்கோ, பெரும்பாலானவங்க ஸ்மோக்கர்ஸாக இருப்பாங்க. அந்த ஸ்மோக்கிங் சீன் அங்கே நல்லா பொருந்தி வர மாதிரி வைக்கப்படும். அது அப்படி சிகரெட் பிடிக்கும்போது அந்த சிகரெட்டுக்கான அந்த அப்போல்லாம் பெரிய 2-3 பிராண்டு தான் இருக்கும் சிகரெட், எல்லா சிகரெட்டுக்கும் அது விளம்பரம் தான். அது அந்த விளம்பரம் வந்து நீங்கள் பேப்பர்லேயோ டிவிலேயோ கொடுத்து பண்ணால் கூட, அப்போ டிவி கிடையாது, பேப்பரில் மேக்சினில் கொடுத்தா கூட அல்லது செவுத்தில் எழுதி வச்சா கூட வராது. ரொம்ப ஈஸி பப்ளிசிட்டி அது. சிகரெட்டு சினிமாவில் பிடிக்கிறதுன்றது வந்து சிகரெட்டோட சேல்ஸை பயங்கரமாக உயர்ந்துச்சு. உங்களுக்கு தெரியும் ரஜினியோட சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிப்பார்ல 80ஸ்ல, 81 82ல் வந்த படம், அது 80 or 81ல் வந்த படம். பில்லா 79ல் வந்த படம் நினைக்கிறேன், பாலச்சந்தர் படமா ஏதோ ஒரு படத்தில் வந்தது. ரஜினி மோஸ்ட் ஆஃப் த படங்கள், ஆமாம் பாலச்சந்தர் படங்களே வந்து அப்படி சிகரெட்டை பிடிக்கும். அது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் தெரியுமா, எவ்வளோ பெரிய பயங்கரமான இம்பேக்ட். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அதுக்கு பிறகு தான் வந்து WHO வந்து கேன்சர் கேசஸ் அதிகமாகும் போது திரைப்படங்களில் சிகரெட் பிடிக்கிற காட்சிகளுக்கு தடை விதிக்கணும்னு அன்புமணி ராமதாஸ் இருக்கும்போது அது கொண்டு வரப்பட்டது. அஃப்கோர்ஸ் அதுக்கான ஒரு எதிர்வினையும் இருக்குது. ஏன்னா ஒரு கலைப்படைப்பில் வந்து ஒரு கேரக்டர் சிகரெட் பிடிக்கிறதா இருந்தாலும் அதை எப்படி தடுக்க முடியும், அப்போ தான் கீழே வந்து டிஸ்க்ளைமர் போடுறாங்க. அது படைப்பாளிகளோட நியாயமும் புரிந்து கொள்ளக்கூடியதான். ஒரு கேரக்டர்னு வரும்போது அதை நீங்கள் வந்து அலோவ் பண்ணி தான் ஆகணும், பட் வலியை திணிக்கக்கூடாது உங்களுக்கு வந்து. இப்போ ஏன் இதை நம்ம சொல்கிறோன்னா, சினிமாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இளைஞர்கள் இளம் வயதினர் மத்தியில் ரொம்ப அதிகம். இப்போ இதை வந்து பிஜேபி ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அஜெண்டாவை முன்னெடுத்துட்டு போகக்கூடிய எல்லாத்தையுமே அவங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி மற்றவங்க பிஜேபிக்கு எதிரான மனநிலையில் இருக்கவங்க செக்யூலர் ஃபோர்ஸஸ் தங்களுடைய அஜெண்டாவை முன்னெடுத்துட்டு போகிறதுல புரிந்து கொள்ளவும் இல்லை, கவனம் செலுத்தவும் இல்லை. புரியுது நான் சொல்கிறது? புரியுது சார். மதவாதிகள், இந்துத்துவ மத வெறியர்கள், RSS தங்களுடைய செயல் திட்டத்தை, அதாவது அஜெண்டாவை முன்னெடுத்து செல்றதுல காட்டக்கூடிய ஆர்வமும் அதை மக்கள் மன்றத்தில் பிரபலப்படுத்துவதற்கு கையாளக்கூடிய திறமைகளும் ரொம்ப ஆச்சரியமானவை. அதற்கு இணையாக பாஜக RSS மதவெறியர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய கட்சிகள், சித்தாந்தவாதிகள் தங்களுடைய செயல் திட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கு அந்த அளவு முக்கியத்துவமும் காட்டவில்லை, அவர்களுக்கு அது குறித்த அறிவும் இல்லை என்பதுதான் கலையதார்த்தம். இப்போ என்னோட கேள்வி இப்போ இந்த இடத்துல எப்படின்னா, அந்த சபர்மதி ரிப்போர்ட் அந்த படம் வெளிவரக்கூடிய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அந்த May 3 ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு இன்சிடென்ட்டை இப்போ எதுக்கு திரும்ப அதை வந்து படமாக்கி வெளியிடணும், அதன் மூலமாக என்ன அறுவடை பண்ண நினைக்கிறேன்? இல்லை, அது மக்கள் மனங்களில் அதை வச்சுக்கிட்டே இருக்கணுன்றாங்க. நாட் ஓன்லி இன் குஜராத், இந்தியா முழுவதுமே. இப்போ குஜராத்தில் 7ஆம் தேதின்றது வந்து அது சொந்த கோ இன்சிடென்ட்ஸ். 7 ஃபேஸாக நடக்குது. 19ஆம் தேதி தமிழ்நாடு, சில இடங்கள், கேரளாவில் 26, 3ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரைக்கும் தான் என்டையர் நார்த் ஸ்டெச்சில் வருது, கடைசியாக 1ஆம் தேதி வாரணாசியில் வருது. மக்களுக்கு அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதாவது பழைய
புண்களை ரணங்களை நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கணும். 60 வருஷத்துக்கு முன்னால் செத்து போன ஜவஹர்லால் நேருவை ஏன் மோடி நோண்டி நுங்கெடுக்கிறாரு? இந்தியாவில் எவனுக்காவது 3 நாள் கக்கூஸ் போகலைன்னா கூட வந்து மலச்சிக்கல்னா கூட வந்து மோடி வந்து நேருவை தான் காரணம் காமிக்கிறாருன்னா அது திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய ஒரு கேடுகட்ட காரியம். அதாவது பழைய ரணங்களை, புண்களை, காயங்களை கிளறி 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 பேசி அந்த சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான அந்த அஜெண்டாவை அப்படியே வைத்திருப்பது. 26 வருஷத்துக்கு முன்னால் கோவை குண்டு வெடிப்பில் செத்து போனவங்களுக்கு இன்றைக்கி போய் ஒரு அஞ்சலி செலுத்துகிறார். எத்தனை பிரதம மந்திரிகள் வந்தாங்க? குண்டு வெடிப்பு நடக்கும்போது ஐக்கிய குஜ்ரால், அவர் டம்மி பிரைம் மினிஸ்டராக தான் இருந்தார். அவருக்கு மெஜாரிட்டியே இல்லை. அப்போ அதுக்கு பிறகு வந்த பிரதம மந்திரி வாஜ்பாய், அதுக்கு பிறகு வந்த மந்திரி மன்மோகன் சிங், இவங்க போய் அங்கே அஞ்சலி செலுத்துகிறார். இதே மோடி 10 வருஷத்தில் 3 தடவை கோயம்புத்தூர் வந்திருக்காரு. இவர் அப்போ போகல. இப்போ எலெக்ஷன் டைமில் போய் அஞ்சலி செலுத்தார். மக்களுக்கு அது ஞாபகப்படுத்துறது. ஏங்க அந்த 59 பேர் செத்து போனாங்களே கோத்ராவில், அந்த 59 பேரோட சடலங்களை வாகனங்களில் 59 வாகனங்களில் வச்சு என்டையர் அகமதாபாத் பூரா ஊர்வலம் விட்டாங்க. அந்த ஊர்வலம் போன நைட்டு தான் கலவரம் ஆரம்பமாகுது. அன்றைக்கி நைட்டு மோடி வந்து அதிகாரிகள்கிட்ட பேசும்போது 24 மணி நேரம் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காது, அதுக்குள்ளே என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கார். இந்த சாட்சியமாக சொன்னவர் தான் சஞ்சீவ் பட், ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவர் 6 வருஷமாக உள்ளே இருக்கார். வழக்கு மேலே வழக்கு போட்டு இப்போ பல வழக்குகளில், சில வழக்குகளில் அவருக்கு 10 வருஷம் தண்டனை. இப்போ சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னால் போதைமுரல் போதைமுரலில் வந்து யாரோ பிளான்டட் கேஸில் 20 வருஷம் தண்டனை. ஏன்னா இந்த உண்மையை சொன்னவர் அவர் மட்டும்தான். சுப்ரீம் கோர்ட்டில் அஃபிடவிட்டாக போட்டார், ஆர்கே ராகவன் கமிஷனில் சொன்னார், பொதுவெளியில் சொன்னார், கரடியாக கத்தினார். இந்த சமூகம் அவரை கைவிட்டு விட்டது, இந்திய நீதித்துறை அவரை கைவிட்டு விட்டது, அவர் சிறையில் வாடுகிறார். இந்த 59 பேரோட சடலங்களை 59 வாகனங்களில் எடுத்துக்கிட்டு அகமதாபாத் நகரை சுற்றி வந்தாங்க. எங்கேயாவது நடக்குமா? யாராவது ஒரு சமூக விரோதி கொல்லப்பட்டால் போலீஸ் என்ன பண்ணும்? அதை சீக்கிரமாக எடுத்துகிட்டு போய் இறுதி சடங்கை செஞ்சு அந்த பதட்டத்தை தணிக்க தான் போலீஸ் பார்க்கும். இது இந்தியா முழுவதும் கடைப்பிடிக்கிற ஒரு நடைமுறை. தலைகீழ போச்சு. அரசே முன்னின்று அந்த 59 பேர் சடலங்களை வாகனங்களில் எடுத்துகிட்டு போனாங்க. அகமதாபாத் நகரம் பூரா 2 மாதங்கள் குஜராத் பற்றி எரிந்தது. இப்போ அதை நியாயப்படுத்துகிறோம். யோசிச்சு பாருங்கள், 22 வருஷம் பொறுத்து இதெல்லாம் செய்கிறானுங்கன்னா அவனுங்க மனசு எவ்வளோ அழுகி 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 போயிருக்கும். இவங்களை எதிர்க்கிறதுன்றதும் இவங்களை தோக்கடிக்கிறதுன்றதும் ஒரு நீண்ட கால போராட்டம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மோடி இப்போ தோற்று போயிட்டாருன்னா பிரச்சனை ஒன்றும் தீர்ந்துராது. திரும்பவும் சொல்கிறோம், மோடி இஸ் த சிம்டம், நாட் த டிசீஸ். இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவ்வளோ கண்ணு முன்னால் இவ்வளோ நடக்குது. 22 வருஷத்துக்கு மேலே நடந்த ஒரு படத்தை கொண்டு வந்து அவன் எடுக்கிறான், சினிமாவை எடுக்கிறான்னா என்ன புத்திங்க அது? 98 குண்டு வெடிப்பில் செத்தவங்களுக்கு மோடி இப்போ போய் அஞ்சலி செலுத்துறாரு. 50 வருஷத்துக்கு முன்னால் கச்சத்தீவு நோண்டி நுங்கெடுக்கிறானுங்க. பழசை நோண்டி 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 பழசை நினச்சிக்கிட்டே இருந்தோன்னா வாழ முடியாதுங்க. இது புரிஞ்சுக்கோங்க. யார் தப்பு பண்ணால் நடந்தவை ஆகட்டும், இனி நடப்பவை நல்லவை ஆகட்டும்ன்றது தான் நம்முடைய பண்பாடு, இந்திய பண்பாடு, தமிழ் பண்பாடு. இந்த கார் ஓட்டி இங்கிலாந்தில் பழமொழி சொல்லுவாங்க, கார் ஓட்டிகிட்டு போகும்போது தேசிய நெடுஞ்சாலையில் பின்னால் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா போய் மரத்தில் தாண்டா விடுவாங்க. கடந்த காலத்தையே நினைத்துட்டு இருக்க ஒரு மனிதன் ஒன்று மனநோயாளியாக மாறிப்போவான், இல்லை என்றால் அவன் மிருகமாக மாறிப்போவான். சக மனிதனையே அழிக்கக்கூடிய மிருகமாக மாறிப்போவான். அதை தான் இவனுங்க பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இன்னைக்கு. சார், பிஜேபி வந்து இந்த மாதிரி 22 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட்டை தங்களுக்கு சாதகமாக இப்போ பயன்படுத்தணுன்றதுக்காக எலெக்ஷன் நேரத்தில் அது ஒரு படமாக எடுக்கிறாங்க. அப்படின்னும் போது அதை எதிர்க்கக்கூடிய எதிர்க்கட்சிகளை வந்து இந்த 10 ஆண்டுகளில் மோடியினுடைய இந்த பல்வேறு இன்சிடென்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் எங்கே வந்து தவற விட்டாங்க, எதெல்லாம் நினைவுபடுத்த வேண்டியதாக இருக்குங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க? முதல்ல எடுத்தால் எந்த ஓடிடியில் போடுவோம் தெரியாது. ஆனால் முயற்சியே இல்லை. அதுதான் சொல்கிறேனே. நான் ஏற்கனவே 10 நிமிஷமாக சொன்னது தான், 20 நிமிஷமாக சொன்னது தான். வலதுசாரி ஆர்எஸ்எஸ், பாஜக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை பரப்பக்கூடியவர்கள், முன்னெடுக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு, அவர்கள் கொள்கை பிடிப்பு, வெறி, சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனத்தில் கொள்ளுவது என்பது, இதெல்லாம் பாஜக ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ சித்தாந்தங்களை எதிர்க்கக்கூடியவர்களிடம் அறவே இல்லை. அதனால தான் நம்ம இந்த நிலைமையில் இருக்கோம். எவ்வளோ அழகாக கொண்டு வந்து போடுறான் பாருங்க படத்தை. பழைய தோண்டி 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 இன்னொன்று மக்களே வந்து இப்போ பில்கிஸ் பானு இஷ்யூ இருக்குல்ல, பில்கிஸ் பானு இஷ்யூ வந்து ஏன் வந்து பெருசாக வந்து இங்கே யாருமே பேச முடியல? ஒன்றும் இல்லைங்க, ரஜினி படம் எது எடுத்தாலும் ஓடும் சாதாரணமாக.
இல்லையா, இன்னமும் இஸ் அ பாப்புலர் ஹீரோ. ம். லால் சலாம்னு ஒரு படம் எடுத்தார்ல, அந்த படம் என்ன கதை? போட்டிக்கு வந்துச்சு, 10 நாள்ல என்னமோ போட்டிக்கு வந்துச்சு. அந்த படத்தை ஓடிடியில் எவனும் வாங்கலை. வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு சமூக நல்லிணக்க தலைவரை காமிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதுனால அந்த படத்தை அது வந்து கலைப்படைப்பு நீ பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினா அப்படி தான் போய் முடியும். ம். அதில் இருக்க ஆபத்து அதுதான். அவன் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினான்னா எடுபடும். இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் மதவாத எதிர்ப்பு சக்திகள், மதச்சார்பின்மை பேசக்கூடிய சக்திகள், கிஞ்சித்தும் மதவெறி கலவால சக மனிதனை நேசிக்கக்கூடிய, இந்தியாவில் அனைத்து தரப்பு மக்களையும் நேசிக்கக்கூடிய, பெரும்பான்மை மதவெறிக்கு எதிராக கிளர்ந்து நிற்கக்கூடிய சமூகத்தில் லால் சலாம் மாதிரி படம் ஓடலைன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அது ஒரு சீரியஸ் இஷ்யூங்க. லால் சலாம்ன்றது அந்த படம், நான் வந்து எனக்கு சினிமாவை பற்றி அவ்வளோவா தெரியாது, ஓரளவு தான் தெரியும். நான் ரஜினி படங்கள் நிறைய படங்கள் பார்த்ததில்லை. ஆனால் ரஜினி வந்து ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு ஹீரோ. அவரோட இம்பாக்ட்ன்றது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவர் ஒரு பவர்ஃபுல் இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய நடிகர் என்பது எனக்கு நல்லா தெரியும். ரஜினியோட தாக்கம் என்னன்றது எனக்கு நல்லா தெரியும். அப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல் ஆக்டர், அவர் நடித்த மத நல்லிணக்கம் குறித்து அவர் நடித்த ஒரு படம் 10 நாள்லேயே தேட்டர்லேருந்து வெளியில் போகுது. ரஜினி மாதிரி நடிகர்களோட எந்த படமாக இருந்தாலும் ஓடிடி பிளாட்ஃபார்மில் லட்டு மாதிரி அழிப்பான். அந்த படத்தை ஓடிடி பிளாட்ஃபார்மில் வாங்கவே இல்லை, வரவே இல்லை. அது ஓடிடி, அது என்ன காரணம்னு தெரியாது, பட் ஓடிடி பிளாட்ஃபார்மில் அது வரல. இதுதான் திஸ் அ கேட்ச். இதை வந்து ஒரு எச்சரிக்கை மணியாக எடுத்துக்கணும். நம்ம சமூகம் எங்கே நிற்குதுன்றதுக்கு, சமூகம் எங்கே நிற்கிறது என்பதற்கான அறிகுறி தான் இந்த விஷயம். ரஜினி ஒரு அளவுகோல் நமக்கு, மாபெரும் கலைஞன், சந்தேகம் கிடையாது. கிட்டத்தட்ட 75 வயசில் அவர் நடிக்கிற ஒரு படத்துக்கு 100 கோடி கொடுக்க ப்ரொடியூசர்ஸ் தயாராக இருக்காங்கன்னா, கமர்ஷியல் ஆக்டர், இன்னமும் அந்த கமர்ஷியல் வேல்யூ அவருக்கு இருக்குது. 50 வருஷமாக அது இருக்குது. சிவாஜி எம்ஜிஆர் கூட கிடையாது, அமிதாப் பச்சன் கிடையாது, திலீப் குமார் கிடையாது, பிரேம் நசீர் கிடையாது, என்டி ராமாராவ் கிடையாது. என்டி ராமாராவ் எம்ஜிஆர்லாம் செத்தே போட்டாங்க 70 வயசில். சிவாஜி செத்துட்டார் 72 வயசில். ஆனால் நிற்கிறார் இன்னமும். அப்படி இந்த மாபெரும் கலைஞன் இன்றைக்கி நாடு இருக்கக்கூடிய நிலைமையில், அதுவும் மதவெறிக்கு எதிராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அவர் நடித்த படம் ஓடலைன்னா அதை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இது ஒரு சீரியஸ் இஷ்யூ. அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, மத சார்பற்றவர்கள் தான் உள்ளுக்குள்ள, பட் ஆழ் மனசில் வேறு மாதிரி எண்ணங்களும் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் இதை வரவேற்க முடியல உங்களால். புரியுதுங்களா? இதுதான் ஆபத்து. பாசிசத்துக்கு எதிரான போராட்டம் நீண்ட நாள் போராட்டம், ஃபார் எவர். ப. சிதம்பரம் தான் சொல்லுவார், எட்டர்னல் விஜில் இஸ் த ப்ரைஸ் ஃபார் டெமோக்ரஸி. எப்பொழுதும் விழிப்புடன் இருப்பது என்பது ஜனநாயகத்திற்கு நாம் கொடுக்க வேண்டிய விலை. அதனால் இந்த மத உணர்வு வந்து எல்லாருக்குள்ளேயுமே இருக்குங்க. எவ்வளோ தூரம் வெளியில் வருது வராதுன்றது தான் அளவுகள். நான் வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு கருத்து என் ஆழ் மனசில் இருக்கும். பிஜேபி அதை தான் குறி வச்சு அடிக்கிறான், ஆர்எஸ்எஸ் அதை தான் குறி வச்சு அடிக்கிறான். என்ன சொல்ல போனீங்கன்னா, பிறப்பால் ஹிந்துவாக பிறந்த ஒவ்வொரு ஆண் மனதிலும், பிறப்பால் ஹிந்துவாக பிறந்த ஒவ்வொரு ஆண் மனதிலும், ஆழ் மனதில் ஒரு ஆன்டி தலித், ஒரு ஆன்டி முஸ்லீம், ஆன்டி விமன் இருக்கும். அவன் கம்யூனிஸ்டாக இருந்தாலும், திமுகவாக இருந்தாலும், திகாவாக இருந்தாலும், காங்கிரஸாக இருந்தாலும், பிஜேபியாக இருந்தாலும், எந்த தெருப்புழுதியாக இருந்தாலும், பிறப்பால் ஆண் ஒருவன் இந்து மதத்தில் பிறந்த ஒருத்தனோட ஆழ் மனசில் ஆன்டி விமன், ஆன்டி தலித், ஆன்டி முஸ்லீம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது எவ்வளோ தூரம் வெளியில் வருது வரலன்றதான் அளவு. இதை அப்படி கொத்தி தூக்குறான் பிஜேபி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கிறது உங்களுடைய நம்பிக்கை அடிப்படையில் சொல்கிறீங்களா, அல்லது வந்து ஒரு அதுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கான எவிடன்ஸ் இருக்கா சார்? கண்ணு முன்னால் பார்த்தாலே தெரியும். நிறைய எவிடன்ஸ் நான் பார்த்துருக்கேன், என் குடும்பத்தில் பார்த்துருக்கேன். ஓகே, என் குடும்பத்தில் நான் பார்த்துருக்கேன். நானே உதாரணம். இவ்வளோ பேசுகிறேன்னா எனக்குள்ள அது ஒரு ஓரத்தில் இருக்குது. சில நேரங்களில் என் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நான் உடனே சுதாரிச்சுப்பேன், பின்வாங்கிப்பேன். அதுதான் நான் சொல்கிறேன். எந்த அளவுக்கு வெளியில் வருது வரலன்றதான் அளவுகள். அப்படி வந்துடும், சன நேரத்தில் வந்துடும். தலித்துகளுக்கு எதிராக, முஸ்லீம்களுக்கு எதிராக என் வாயிலேருந்து வந்துடும், பெண்களுக்கு எதிராக வந்துடும். ஆனால் நான் உடனே சுதாரிச்சுப்பேன். பொது வெளியில் பேச மாட்டேன். நண்பர்கள் மத்தியில் பேசும்போது நான் சொல்கிறேன், நண்பர்கள் வட்டாரத்தில் பேசும்போது, பொது வெளியில் பேசுனதில்லை. நண்பர்கள் வட்டாரத்தில் பேசும்போது அப்படி வந்துடும். என்ன அறியாமல் வரும். அறியாமல் வர வார்த்தைன்றது அறியாமல் வர்றது கிடையாது, உள்ளே இருக்கிறதான் வெளியில் வரும். வாய் தவறி வர வார்த்தைன்றது வாய் தவறி வர வார்த்தை கிடையாது, உள்ளே இருக்கிறதான் வெளியில் வரும். ஃப்ராய்டியன் ஸ்லிப்புன்னுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் வந்து இது அனுபவத்திலேருந்து சொல்கிறீங்களா
அதில் வேற என்ன கேட்டீங்க? நம்பிக்கைன்னு சொல்றீங்களா, நம்பிக்கையிலிருந்து சொல்றீங்களா, அனுபவத்திலிருந்து சொல்றீங்களான்னு கேட்டேன். அனுபவத்திலிருந்து சொல்றேன். அனுபவத்திலிருந்து சொல்றது தான் சத்தியம். நம்பிக்கையிலிருந்து சொல்றது பொய்யாவும் இருக்கலாம், உண்மையாவும் இருக்கலாம். அனுபவத்திலிருந்து சொல்றேன். அந்த அனுபவம் நானே ஒரு அனுபவம். நான் என்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன் அன்பு. அதான் வெளிப்படையா சொல்றேன் நான். ஏன்னா நான்றது நான் இல்லைங்க. 1000 வருஷமா எங்க தாத்தனுக்கு தாத்தன், பாட்டனுக்கு பூட்டன், அவன் அப்பன், அவன் தாத்தன், அவன் பூட்டன், அவனோட வழித்தோன்றல் தான் நான் மட்டும் இல்லை, நீங்களும் இவரும் இல்லையா? அப்ப நம்மளை அறியா, அதுதான் நாம் எந்த ஒரு விஷயத்தை ரொம்ப சீரியஸா தூக்கி பிடிக்கிறோமோ அதற்கு சற்றே எதிரான கருத்துக்கள், நாம் வெறுத்து ஒதுக்குற கருத்துக்கள் நம்ம அறியாம நம்ம ஆழ் மனசுல ஒட்டிக்கிட்டு இருக்கோம். சோத்து பருக்க மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு தூரம் வெளிப்படுது வெளிப்படலன்றதான் அளவுகோல். நம்மளை அறியாம வெளிப்படும்போது நம்ம சுதாரிச்சுக்கிட்டு கட்டுப்படுத்திக்கிறோம்ல, அதுதான் அளவுகோல். அது பிஜேபி என்ன பண்றான், அதை குறி வச்சு அடிக்கிறான், அந்த மனித பலவீனத்தை அடிக்கிறான். அதனாலதான் அவன் ஜெயிக்கிறான். ஏன்னா அந்த கீழான புத்தி பிஜேபிக்கு தான் இருக்குது இல்லையா? அதனால அகைன் மோடி இஸ் த சிம்டம், நாட் த டிசீஸ். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இது வந்து உள்ளுக்குள்ளே இருக்க அந்த கீழான உணர்வுகளை எல்லாருக்குள்ளேயும், நம்ம எல்லாருக்குள்ளேயும் பகுத்தறிவு சிங்கங்களாக தங்களை சொல்லிக்கக்கூடியவர்கள்கிட்டையும் ஆழ்மனதில் இருக்கக்கூடிய தெரிஞ்சே வந்து வேஷம் போடுறது வேற, சாதிய புத்தியோட வெளியில் பகுத்தறிவு பேசிட்டு ஆனால் சாதி வெறியோட இயல்பாகவே இருக்கக்கூடிய அயோக்கியர்கள் இருக்காங்களா, அவங்கள நம்ம இனம் கண்டுக்கிறோம், அரசியல்வாதிகளை பார்க்குறோம். நான் சொல்கிறது ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் அது இருக்கும். எவ்வளோ தூரம் பர்ஃபெக்ட் கம்யூனிஸ்ட்டுங்க, சாவர வரைக்கும் கடவுளை நம்பினது கிடையாது. உடல் உபாதையில் இருக்கும்போது கூட அப்பா அம்மான்னு தான் கத்துவாங்களே ஒழிய முருகான்னு கத்த மாட்டாங்க. அந்த மாதிரி கம்யூனிஸ்ட்டுகள் சாவர நேரத்தில் ஒருத்தவங்க பக்தி வரும், அது கூட கிடையாது. அப்படி வாழ்ந்தவங்க தேச தியாகிகள், எல்லாத்தையும் கொடுத்தவங்க நாட்டுக்காக, சொத்தை தான் கால் செருப்பில் இருக்க சமமாக மதித்தவங்க, கிரவுண்ட்ஸ் 10 கிரவுண்ட் 9 கிரவுண்ட் நிலத்தை அரசாங்கம் கொடுக்கும்போது வேணான்னு ஒதுக்குனவங்க, அதை பற்றி கடைசி வரைக்கும் கவலைப்படாதவங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஆன்டி தலித் இருக்கும், ஆன்டி விமன் இருக்கும், ஆன்டி முஸ்லீம் இருக்கும். கம்யூனிஸ்டுகள் நான் பார்த்துருக்கேன், எங்கள் குடும்பத்தில் பார்த்துருக்கேன். நானே ஒரு உதாரணம். ஆனால் எவ்வளோ தூரம் வெளிப்படுது வெளிப்படலைன்றது தான் அளவுகள். நம்ம சுதாரிச்சுக்கணும், அதனால் நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும். இவன் என்ன பண்ணுறான், ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் அதை குறி வச்சு அடி 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 அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கான். கரப்பாறை கரைச்சா, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கரப்பாறை கரைச்சா கல்லும் கரியும், ஆடி காத்தில் அம்மியாக பறக்கணும். அந்த மனித உளவியலோடு அவங்க விளையாடுறாங்க. அதனால தான் நம்ம வந்து கண் துஞ்சாமல் 24 மணி நேரமும் வாழ்நாள் பூரா விழிப்புடன் இருந்தால் மட்டும்தான் இந்த மதவெறியை அண்டை விடாமல் நம்மளால் தடுக்க முடியும். அது வட இந்தியாவில் இன்னும் மோசமாக இருக்குது. ஏன்னா முகலாயர்கள் படையெடுப்பால் அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதிகள் அது இல்லாமல் சவுத்தில் நம்ம அதை பார்த்தது கிடையாது. வட இந்தியாவில் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த கடந்த கால வரலாறுகளின் தொடக்கம் தான் அது. அதனால தான் நம்ம வந்து நமக்கு அது புரிய மாட்டேங்குது. நம்ம வெறுமனே செக்குலரிசம்னு பேசிக்கிட்டே இருக்கணும் வழியா அவன் ஏன் அப்படி இருக்கான்னு நம்ம பார்க்குறதில்ல. நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம் நான் நினைக்கிறேன். அதாவது மோடியை, பிஜேபியை, ஆர்எஸ்எஸை வெறுக்கிற அளவுக்கு மோடியை, ஆர்எஸ்எஸை, பிஜேபியை ஆதரிக்கிறவங்கள புரிஞ்சுக்கிறதுல நம்ம போதிய ஆர்வம் காட்டலைங்க நான் நினைக்கிறேன். அதாவது அவன் ஏன் அப்படி இருக்கான்? டைமெட்ரிக்கலாக ஒரு நாட்டில் எப்படிங்க வந்து யூபியில் 73 சீட்டு ஜெயிக்கிறான் பிஜேபி, தமிழ்நாட்டில் 0 ஆகிறான். ரெண்டும் ஒரே நாடு தானேங்க. ஒன்றா அங்கேயும் ஒரு 30 சீட்டு எதிர்கட்சிகள் ஜெயிக்கணும், இங்கேயும் ஒரு 10 சீட்டு பிஜேபி ஜெயிக்கணும். அதுதானே வந்து ஒரு ஈக்குவலாக இருக்கும். அங்கே பீக்கு 73 சீட்டு 80ல், இங்கே சைபர். எப்படி அது சாத்தியப்படும் ஒரே நாட்டுக்குள்ள? இதை யோசிக்கணும். அவன் ஏன் அப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிஃபிகல்ட். எனக்கு அப்படி தான் படுது. இது நம்ம வந்து ரொம்ப நெருக்கடியான கட்டத்தில் இருக்கோம். இவ்வளோ டைமெட்ரிக்லி ஆப்போசிட்டாக ஒரு நாடு எப்படி இருக்க முடியும்? ஒன்று அப்படி இருக்கணும், இல்லை இப்படி இருக்கணும், இல்லை ஒரு மிங்கிள்டாக இருக்கணும். வாஜ்பாய் காலம் வரைக்கும் மிங்கிள்டாக தானே இருந்தது. அங்கேயும் காங்கிரஸ் ஜெயிக்கும், இங்கேயும் பிஜேபி கொஞ்சம் ஜெயிக்கும், 3 சீட்டாக ஜெயிக்கும். இன்னைக்கு இல்லையே. முரண்பாடுகளின் ஒரு மொத்த தொகுப்பாக இருக்குங்க இந்தியா. இது அவனால் தமிழ்நாடு என்ன பண்ணாலும் தமிழ்நாடு பிஜேபியோட கைக்கு வரமாட்டேங்குது. அவனால் புரிஞ்சிக்கவே முடியல. மக்கள் எதிர்க்கிறாங்க. இவனுங்களும் முட்டாள்தனம் பண்ணுறான். அது அவன் முட்டாளாக இருக்கிறது நமக்கு நல்லது. தமிழ்நாடை பற்றி அவன் எது பண்ணாலும் தப்பாக முடியுது. போய் வந்து செங்கோல் எடுத்தான், அது ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இப்போ இதை கையில் அதுக்கு பிறகு வேறு ஒரு இஷ்யூவை கையில் எடுத்தானுங்க. பெரியாரை தேவையில்லாமல் தொட்டானுங்க, டேக் ஆஃபே ஆகலை. கச்சத்தீவை கையில் எடுத்திருக்கான், அதுவும் டேக் ஆஃப் ஆகும். தமிழ்நாடை பற்றி அவங்க தொடர்றதெல்லாம் தோல்வியாகவே இருக்குது. கோவில் எடுத்தான், டேக் ஆஃபே ஆகலை.
கரெக்டாக சொன்னீங்க. இந்து அறநிலையத்துறை எடுத்தான் டேக் ஆஃப் ஆகல. அவங்க தமிழ்நாட்டை பற்றி அவங்க தொடக்கூடியது எல்லாமே வந்து ஆபத்து தவறாக தான் முடியுது. அது நல்லது, ஆனால் அவன் அதை ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டான்னா நமக்கு ஆபத்து. ரொம்ப நல்லது சார். குறிப்பாக வந்து கலையிலையும் அதுவும் திரைப்படங்களை பாஜக எவ்வளோ நுணுக்கமாக கையாளுது அப்படிங்கிறத ரொம்ப விரிவாகவே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. உண்மையிலே இதெல்லாம் வந்து நீங்கள் பொது வழியில் இந்த கருத்துக்கெல்லாம் முன் வச்சு நம்ம எதை நோக்கி சிந்திக்கணும் அப்படிங்கிறத ஒரு பார்வை, ஒரு திறந்த வழியில் ஒரு ஒரு பரந்தப்பட்ட பார்வையை நீங்கள் முன் வச்சுருக்கீங்க. இதெல்லாம் வந்து இதை பார்க்குறவங்க நிச்சயம் அந்த கருத்தில் உள்ளெடுத்துப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். ரொம்ப ஆழமாக பல்வேறு கருத்துக்களை நீங்கள் வழங்கியமைக்கு மிக்க நன்றி.